எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸ் சாப்டரில் 12th CBSE எக்ஸசைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டு சம் சொல்லித்தரேன். இது வந்து நியூ எடிஷன் புக்கு NCERT. இப்போ இந்த லாஸ்ட் இயர் உள்ள புக் வந்து நிறைய சம்ஸ் ஒமிட் பண்ணி இப்போ நியூவாக எடிட் பண்ணியிருக்காங்க. அதனால் 2024 எடிஷன் புக்கில் இருந்து தான் அந்த கொஸ்டின் நம்பர் சொல்லியிருக்கேன். இப்போ நம்பர் 1 வந்து ஃபைண்ட் த ஏரியா of the region bounded by the ellipse x square by 16 plus y square by 9 equal to 1. So ellipse வந்து இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா ellipse equation x square by a square plus y square by b square equal to 1 என்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ a square வந்து இதில் 16னா a வந்து 4, அதே மாதிரி b square வந்து 9னா b வந்து 3. ஸோ இப்போ இது எலிப்ஸ் டயக்ராம் எப்படி வரைகிறதுனா, ஸோ இது வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் தான் உள்ள டயக்ராம் தான் வரையணும். ஏன்னா a தான் கிரேட்டர் தென் பியாக இருக்குது. எக்ஸ் இது எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். ஸோ இது வந்து நடுவில் உள்ளது வந்து ஆரிஜின் 0,0ன்னு இருக்கும். இப்போ இது வந்து a,0ன்ற பாயிண்டில் இருக்கும், இந்த a பாயிண்ட். ஸோ பவுண்டட் பை இப்போ 4 குவாட்ரண்ட்டுமே தான் நமக்கு வேணும். அதனால் ஒரு குவாட்ரண்ட் ஏரியா கண்டுபிடிச்சி இன்ட்டு 4 போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ்னா இங்கே 0லேருந்து a வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே a வந்து 4ன்றனால இப்போ இது வந்து 4,0ன்ற பாயிண்டில் இருக்குது. இப்போ இது வந்து b வந்து 0லேருந்து 3 0,3ன்ற பாயிண்டில் இருக்குது. ஸோ இது வந்து bன்ற பாயிண்ட்டு. இப்போ நம்ம பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணுறதுனால a பாயிண்ட் மட்டும் தான் தேவைப்படும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 0 to 4 4 குவாட்ரண்ட்டும் நம்ம வேணும்னாலும் இன்ட்டு 4 போட்டுக்கலாம். y dx. இப்போ எலிப்ஸ் ஈக்குவேஷன் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். y இன் டர்ம்ஸ் ஆஃப் yல இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 16 plus y square by 9 equal to 1. So y square by 9 equal to 1 minus x square by 16. LCM எடுக்கிறப்போ 16 minus x square by 16 வரும். இது வந்து y square by 9. So y square equal to 9 by 16 minus x square. இப்போ நம்ம y தான் வேணும், அதனால ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணலாம். y equal to 3 by 4, ரூட் 9 வந்து 3, ரூட் ஆஃப் 16 வந்து 4 ஸ்கொயர் எழுதலாம், 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது வந்து ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா 4 இன்ட்டு இது 4 குவாட்ரண்ட்க்கு வேணுனாலும் இன்டகிரல் 0 to 4, yக்கு வந்து இந்த 3 by 4 யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு 3 by 4 ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இது வந்து இன்டகிரேஷனில் இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் 0 to a ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் x by 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் by 2 sin inverse x by a. ஸோ இந்த 4 ஸ்கொயர் இப்போ a இருக்கிற இடத்துல இப்போ இங்கே 4 இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸ்ன்னே இருக்குது. இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். 3 x by 2 ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 4 ஸ்கொயர் by 2 sin inverse x by a x by 4. ஸோ அப்பர் லிமிட் வந்து இதில் 0 to 4. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 into 4 by 2 ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்
ப்ளஸ் 4 ஸ்கொயர், இதில் வந்து 4 4s are 16, இது 16/2 கேன்சல் ஆனால் 8 தான் இருக்கும். ஸோ 8 sin inverse 4/4 அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது கேன்சல் பண்ணால் 1 sin inverse 1ஓட வேல்யூ π/2 மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். 0/2 ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்/2 sin inverse 0/4. ஸோ 3 into 4/2 இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 இந்த டேர்ம் 0 ஆகிடும். அதனால 4 - 4 0, அதனால இந்த ஹோல் டேர்முமே 0 தான். இங்கே 8 sin inverse இப்போ 1ன்னு இருக்குது இந்த இடத்துல. sin inverse 1 வந்து sin 90 டிகிரியோட வேல்யூ 1, அதனால π/2ன்னு போட்டுக்கலாம். இந்த டேர்ம் 0/anything 0, இந்த டேர்மும் 0 ஆகிடும். இங்கே sin inverse 0வும் 0, இந்த டேர்மும் 0 தான் ஆகும். ஸோ 3 into 8 sin π/2. So 4 2s are 8, 4 3s are 12 pi square units. So இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next is second sum. Find the area of the region bounded by the ellipse x square by 4 plus y square by 9 equal to 1. ஸோ இதில் வந்து பவுண்டட் பை, இங்கே தான் ஏவோட வேல்யூ 9ன்னு பிக் நம்பர் இருக்கிறனால இது மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ இதுக்கு டயக்ராம் வந்து இது வந்து இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்குது. x ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் ஏ ஸ்கொயருங்கிறது தான் 9, இப்போ ஏ வந்து 3, பி ஸ்கொயர் வந்து 4, இப்போ பி வந்து 2. டயக்ராம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஆரிஜின் இது 0 0,0ன்னு இருக்கு. இப்போ பி வந்து 2னால இது 2,0ன்ற பாயிண்ட் இருக்கு. இது ஏ வந்து 3ங்கிறனால 0,3ன்ற பாயிண்ட் இருக்கு. இதுதான் வந்து ஏ. இதில் ஏ இங்கே இருக்கும், இங்கே பின்ற பாயிண்ட் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸும் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸும் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணுறதா இருந்தால் 2,0ன்னு எடுத்துக்கணும், எக்ஸ் ஒய் டிஎக்ஸ்ன்னு ஃபார்மில் எடுத்துக்கணும். ஒய் ஆக்சிஸில் பண்ணுறதா இருந்தால் 0 to 3ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் டிஒய்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸே பண்ணுறேன் நான். ஏரியா ஈக்குவல் டு 4 குவாட்ரண்ட் தேவைப்படுறதுனால 4 into integral 0 to 2 y dx. ஸோ ரெண்டு மெத்தடில் ஒன் மெத்தட் பண்ணலாம். நான் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ்குள்ள மெத்தடே பண்ணுறேன். இப்போ எலிப்ஸ் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 4. இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 வரும். இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் பை 9 இருக்குது. 9 இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/4 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் தான் வேணும், அதனால ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். 3/2 ரூட் 4 வந்து 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு பண்ணலாம். ஸோ 0 to 2 ஒய் இருக்கிற இடத்துல இந்த 3/2 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ இதுக்கு 2 2 கேன்சல் ஆகிடும். 2 3 6 இருக்குது. இப்போ இது இன்டகிரேஷன் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. இன்டகிரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இதுதான் ஃபார்முலா.
x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse x by a. ஸோ இது கேன்சல் ஆனதுனால இந்த இடத்துல 2 தான் இருக்குது. 2 3s are 6 இன்ட்டு இந்த ஃபார்முலா எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏ இருக்கிற இடத்துல இப்போ 2 இருக்குது. ஏரியா ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு x by 2 root of 2 square minus x square plus a இருக்கிற இடத்துல 2 2 square by 2 sin inverse x by 2 0 to 2. ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 minus 2 root of 2 square minus எக்ஸ் இருக்கிறதுல 2 square plus 2 square by 2 sin inverse 2 by 2. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். 0 by 2 root of 2 square minus 0 square plus 2 square by 2 sin inverse 0 by 2. ஸோ 2 minus 2 0 ஆகிடும். 4 minus அதனால இந்த டேர்மே 0 ஆகிடும். இங்கே 0 by 2ன்றனால இந்த டேர்மும் 0 ஆகிடும். சைன் இன்வர்ஸ் 0ன்றனால இந்த டேர்மும் 0 ஆகிடும். இப்போ இங்கே தான் இருக்குது 2 2 கேன்சல் ஆகிடும். 1 சைன் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1ன்றனால இந்த இடத்துல வந்து பை by 2 போட்டுக்கலாம். இங்கே ஒரு 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக 3 இன்ட்டு 2 இன்ட்டு பை by 2. இங்கே 3 2s are 6 இருக்குது. ஸோ 6 இன்ட்டு ஸோ ஃபைனலாக வந்து 6 பை ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் சம். area lying in the first quadrant unbounded by the circle x square plus y square equal to 4 and the lines x equal to 0 and x equal to 2. ஸோ சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி வரையறதுன்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் டயக்ராம் வரையலாம். எக்ஸ் எக்ஸ் டேஷ் இது ஒய் ஒய் டேஷ். இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ ஏ இருக்கிற இடத்துல 4 இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். ஸோ ஏன்றது தான் ரேடியஸ். இதில் ஏ ரேடியஸ் வந்து 2ன்றனால இந்த பாயிண்ட் வந்து 2,0ன்ற பாயிண்டில் இருக்குது. இங்கே அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 2 வரைக்கும் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்ன்றனால இன்ட்டு 4 போட வேண்டாம். ஸோ இங்கே ஆரிஜின் இருக்குது 0,0. ஸோ 0 to 2 தான் எடுத்துக்கணும். ஸோ ஏரியாவுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் 0 to 2 y dx. ஸோ சர்க்கிள் ஈக்குவேஷன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இருக்குது. நம்ம ஒய் மாற்றணும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இங்கேயும் பண்ணணும் இங்கேயும் பண்ணணும். ஸோ ரூட்டு போயிடும். ரூட்டும் ஒய்யும் ஸ்கொயரும் போயிட்டனால ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த வந்து இன்டகிரல் 0 to 2 ரூட் 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்டகிரேஷனில் இதுதான் இன்டகிரலுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் பை 2
root a square minus x square plus a square by 2 sin inverse x by a. இப்போ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் 0 ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஏரியா ஈக்குவல் டு 0 to 2 y dx integral 2 square minus x square dx. So x by 2 a இருக்கிற இடத்துல இப்போ 2 இருக்கிறனால root of 2 square minus x square plus 2 square by 2 sin inverse x by 2. So integrate பண்ணியாச்சு. இது upper limit lower limit substitute பண்ணணும் 0 to 2. x இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ 2 substitute பண்ணணும். 2 by 2 2 square minus 2 square plus இது cancel பண்ணிக்கலாம் ஒரு 2. இப்போ 2 sin inverse 2 by 2. இங்கே 2 cancel ஆகிடும். ஸோ upper limit substitute பண்ணியாச்சு. மைனஸ் lower limit 0 by 2 root of 2 square x இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ 0 substitute பண்ணணும். 0 square plus 2 into sin inverse 0 by 2. ஸோ lower limit substitute பண்ணியாச்சு. இப்போ 2 minus 2 வந்து 0 ஆகிடும். அதனால இந்த டேர்மே 0 ஆகிடும். இப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும். sin inverse 1 sin 90 டிகிரியோட வேல்யூ பை பை 2. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது இன்ட்டு பை பை 2. இந்த டேர்ம் 0 இருக்கனால 0 எனிதிங் 0 தான். இங்கே 0 by 2ன்றனால இந்த டேர்மும் 0 தான் ஆகிடும். இப்போ ஃபைனலாக இது தான் இருக்கும். கேன்சல் ஆகிட்டு பை ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து ஆப்ஷன் சம்ஸ்ன்றனால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். Next fourth sum. Find the area of the region bounded by the curve y square equal to 4x and the line y equal to 3. ஸோ இது வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்றது பரபலா ஈக்குவேஷன் வந்து இப்போ இந்த ஃபார்மில் இருக்குது. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்ற ஃபார்மில் இருக்குது. இது வந்து ஓப்பன் ரைட் வேர்டில் தான் இருக்கும். இது பரபலா ஈக்குவேஷன். பரபலா டயக்ராம் வரைகிறேன். இது ஒரு பரபலா ஈக்குவேஷன். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது வந்து 0. இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்னு இருக்குது. y ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படின்னா 9 by 4 ஈக்குவல் டு x. ஸோ x வந்து 9 by 4ல் இருக்கும். ஒயோட பாயிண்ட் வந்து 3, எக்ஸோட பாயிண்ட் வந்து 9 by 4, ஒயோட பாயிண்ட் வந்து 3. ஸோ இந்த 3 வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே 0னா y ஈக்குவல் டு 3ன்றது இந்த லைன் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து 1 எடுத்துக்கலாம், இது 2 எடுத்துக்கலாம், இது 3. ஸோ 0,3 இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த ஃபார்ம் இதுதான் இப்போ நம்ம பவுண்டட் பை ஒய் ஆக்சிஸ் தான் பண்ண போகிறோம். ஏன்னா y ஈக்குவல் டு 3 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 0,3னா இங்கே 0, இது ஏ நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்ஷன் தான் ஷேடட் போர்ஷன். ஸோ பவுண்டட் பை ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸ் டிஒய்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸோட பாயிண்ட் நமக்கு இப்போ தேவைப்படாது, ஒய்யோட பாயிண்ட்டு தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இன்டெக்ரல் வந்து ஏரியாவுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்டெக்ரல் 0 to இப்போ 3 வரைக்கும் நம்ம ஷேட் பண்ணிக்கிறனால 3x dy. இது பவுண்டட் பை ஒய் ஆக்சிஸ்க்கு எக்ஸ் டிஒய்ன்னு எடுத்துக்கணும். இப்போ எப்படி மாற்றலான்னா எலிப்ஸ் ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்னு இருக்குது. எக்ஸை வந்து y ஸ்கொயர் பை 4 தான் எக்ஸு. ஸோ இந்த 4 கீழே வந்துடும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 to 3 y ஸ்கொயர் பை 4
dy. So 1 by 4 integral 0 to 3 y square dy. ஸோ இன்டகிரேஷனில் வந்து இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்மில் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். n + 1 by n + 1. ஸோ இந்த ஃபார்மில் இருந்தால் ஒய் ஸ்கொயர்னாலும் ஒய் கியூப் பை 3ன்னு வரும். 1 by 4 2 + 1 by 2 + 1னா ஒய் கியூப் பை 3. இது 0 to 3 அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 by 4 ஒய் கியூப் வந்து 3 கியூப் பை 3 மைனஸ் 0 கியூப் பை 3. ஸோ இதில் ஒரு 3 கேன்சல் ஆகிடும். 3 ஸ்கொயர் ஆகிடும். 3 இது 0 எனிதிங் 0 ஆகிடும். 3 ஸ்கொயர் வந்து 9. இங்கே ஒரு பை 4 இருக்குது. 9 by 4 இது ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.